எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம ட்ரோல் பாக்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம சூர்யா அண்ணன் நடிச்ச கங்குவா படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். "டேய் அடமடையா சூர்யா நடிச்ச கங்குவா படம் தான் நல்லாவே இல்லன்னு எல்லாம் கழுவி கழுவி ஊத்துறாங்க. நீ என்னடா புதுசா சொல்லிற போற?" அப்படின்னு தானே கேட்குறீங்க. நான் படத்த பத்தி புகழ்ந்து தள்ளவோ, இல்ல படத்த பத்தி இகழ்ந்து தள்ளவோ நான் வரலங்க. ஆனா படத்த பத்தி நம்ம கண்டிப்பா கொஞ்சம் பேசணும். படம் வந்து ஒரு ஆவரேஜான படம் தான். ஏன் நான் ஆவரேஜான படம்னு சொல்றேன்னா, படத்தோட எதிர்பார்ப்பு பயங்கரமா இருந்துச்சு. சூர்யா ஃபேன்ஸ்லாம் கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்துட்டு கொஞ்சம் கோவப்படுவீங்க. "படம் ஆவரேஜான படம் தான்டா. ஆனா எத்தன பேர் தான்டா நீங்க கழுவி ஊத்துவீங்க? நீயும் கழுவி ஊத்த தானே வந்திருக்க. நான் வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போறேன்டா" அப்படின்னு நெறைய பேர் நீங்க கோவப்படலாம். ஆனா நான் அதுக்கு வரலங்க கண்டிப்பா. நான் என்ன சொல்ல வரேன்னா, படம் வந்து ஒரு ஆவரேஜான படம் தான். ஆனா படத்தோட எதிர்பார்ப்பு பயங்கரமா இருந்துச்சு. நமக்கெல்லாம் தபில் தீபாவளி, பேன் இந்தியா ஃபிலிமு கண்டிப்பா 3000 கோடி அடிச்சிருங்க படம். அப்படின்லாம் படம் வர முன்னாடி பல பேர் புகழ்ந்து தள்ளிட்டு இருந்தாங்க. படத்துலருந்து வெளியவே வர முடியாது நீங்க படம் பார்த்துட்டீங்கன்னா, அப்படிலாம் பல பேர் புகழ்ந்து தள்ளிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப அவங்கலாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியலங்க எனக்கு. படம் நானே சொல்றேங்க, படம் ஒரு ஆவரேஜான படம் தான். என்னடா நீ சொன்னா பெரிய ஆளா? அப்படின்னு தானே கேட்பீங்க. நான் ஒரு படத்த நேத்து படம் ரிலீஸ் ஆச்சு. நான் போய் தியேட்டர்ல நேத்து பார்த்தேங்க. பயங்கரமா நான் ஒரு படம் பார்த்தேன். ஆனா படம் வந்துட்டு மியூசிக் வந்துட்டு நம்ம உள்ள போறோம். உள்ள போய் படம் முடிஞ்சு வெளிய வர வரைக்கும், நமக்கு அந்த எஃபெக்ட் குறையவே இல்ல ஒரு இடத்துல கூட. அதாவது மியூசிக் வந்து பயங்கரமா போட்டுருக்காரு. நான் மியூசிக்கெல்லாம் குறை சொல்லல. ஆனா, முழு படத்துக்கு எதுக்குங்க அடி அடின்னு அடிக்கிறானுங்க மியூசிக்கு. என்ன இருக்குதோ போட்டு அடிச்சு மியூசிக்ல என்னென்ன வகை இருக்கோ எல்லாமே தக 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 தகன்னு மியூசிக் கேட்டுக்கிட்டே இருக்குது. ஸோ ஒரு அளவுக்கு மேல பாதி பேத்துக்கு ரத்தம் வந்துருச்சுன்னு சொல்றாங்க. அது ரத்தம் வந்துருச்சுன்னு நம்ம வந்துட்டு சும்மா தான் ஒரு பேச்சுக்கு சொல்றது. ஏன்னா அந்த அளவுக்கு இரிட்டேட்டிங் ஆயிருக்காங்க மக்கள் எல்லாம் இந்த படத்த பார்த்துட்டு. ஸோ அதுக்காண்டி நம்ம வந்துட்டு அவ்வளோ பெரிய மியூசிக் டைரக்டர் அவனுக்கு மியூசிக் போட முடியல, போட தெரியலன்னு சொல்ல முடியாது. ஆ மியூசிக் வந்து பயங்கரமா போட்டிருக்காரு. கொஞ்சம் பிஜிஎம்ல இன்னும் கொஞ்சம் நம்ம எதிர்பார்த்திருக்கலாம். படம் வந்து ஒரு இடத்துல கூட ஒரு படம் வந்து எப்படின்னா ஒரு ஒரு ஆக்ஷன் படங்க. எமோஷனலு கொஞ்சம் அங்கங்க தான் ஒட்ட வச்சிருக்காங்க. ஒரு ஆக்ஷன் படத்துக்கு பயங்கரமா நெருப்பா தான் மியூசிக் இருக்கணும். அது வந்துட்டு படம் ஃபுல்லாவே நெருப்பா இருக்கிற மாரி காமிச்சுட்டாரு மியூசிக் டைரக்டரு. ஸோ படத்தோட மைனஸ்ல இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். மியூசிக் பயங்கரங்க. பயங்கரமா தலைவன் மியூசிக் போடுவான் டிஎஸ்பி எனக்கு தெரியும். அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். ஆனா என்னடான்னா, இந்த தப்ப பண்ணிட்டாரு தலைவன். ஸோ அதனால மியூசிக்கும் ஒரு ஒரு கட்டத்துல இந்த படத்துக்கு ஒரு மைனஸ்ன்னே வச்சுக்கலாம். அடுத்து கேரக்டர் சூஸ் பண்றாங்கல்ல. இந்த படத்துல எல்லா கேரக்டரும் நல்லா தான் இருக்கு. ஆனா அந்த கேரக்டர்ல நடிச்ச ஆக்டர் இருக்காங்கல்ல. ஸோ அந்த ஆக்டருக்குலாம் கொஞ்சம் தெரிஞ்ச முகமா போட்டுருக்கலாம் அப்படின்னு எனக்கு என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, இந்த படத்துல சூர்யாவ தவிர நமக்கு வேற யாருமே ஞாபகம் இல்லங்க. படம் முடிஞ்சு வெளிய வந்தா. அந்த படத்துல இருக்கும்போது கூட சூர்யா மட்டும் தாங்க எல்லாதுமே. சூர்யா மட்டும் தாங்க நமக்கு ஞாபகம் வராரு. படம் ஃபுல்லாவே சூர்யா மட்டும் தாங்க இருக்கிறாரு. அப்போ ஆடியன்ஸ்க்கு என்ன கனெக்ட் ஆகும்னா, நம்ம சூர்யாவ பார்க்குறோம். சூர்யாவே எவ்வளோ நேரம் தான் பார்த்துருக்க முடியும்? ஆகோ, ஓகோ! சூர்யா பயங்கரமா நடிச்சிருக்காரு. இத வந்து நான் ஒரு பிளஸ்ஸா தான் சேர்த்துக்குவேன் சூர்யாவுக்கு. இந்த எல்லா படத்தையும் விட இந்த படத்துல வந்து சூர்யா பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணி பயங்கரமா நடிச்சிருக்காரு. அது நான் அவருக்கு ஹாட்ஸ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆனா சூர்யா நான் இதுக்கு முன்னாடி வந்து சிங்கம் படத்துல பயங்கரமா வந்து வெறிகொண்டு நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் ஒரு வெறிகொண்ட வேங்கையா, ஒரு வெறிகொண்ட சிங்கமா, புலியா இந்த படத்துல வந்து ஒரு தன்னோட நடிப்ப வெறித்தனமா வெளிப்படுத்தியிருக்காருன்னு தான் சொல்லணும். நான் அத ஒரு பிளஸ்ல சேர்த்துக்கிறேன். ஸோ நம்ம எங்க போய் நின்னோம் இப்போ அந்த மியூசிக் அப்புறம் வந்துட்டு மியூசிக் தான் கொஞ்சம் நமக்கு அடியாயிருச்சு. மத்தபடி சூர்யா ஆக்டிங்லாம் நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் கேமரா ஒர்க்லாம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் எடிட்டிங்கு ஓகே. இன்னும் கொஞ்சம் வந்து அந்த விஎஃப்எக்ஸ் இன்னும் கொஞ்சம் வந்துட்டு ஒரு சில இடத்துல எனக்கு கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒரு சில இடத்துல இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமோ! அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இப்போ இன்னைக்கு நடக்கிற காலகட்டத்தில காமிச்சுட்டாங்க. 2024 காலகட்டத்தில. அந்த காலகட்டம்லாம் கொஞ்சம் கிரிஞ்சா இருந்துச்சு. ஏதோ ஹிந்தி டிக்டாக் பண்ணுவாங்கல்ல, ஹிந்தி ரீல்ஸ் பண்ணுவாங்கல்ல, அது அந்த மாரி போயிருச்சு. ஏதோ ஹிந்தி படம் பார்க்குற மாரி. கொஞ்சம் கோவாங்கவும் அப்படி காமிச்சிருப்பாங்களா என்னன்னு தெரியல. அ வேற என்ன நம்ம படத்த பத்தி நெறையா பேச வேண்டியது இருக்கு. வேற என்ன நம்ம பெரிய மைனஸா சொல்லணும்னா படத்துல, படத்துல வந்துட்டு சிவா டைரக்டர். ஐயோ! ஸ்டோரிலாம் நல்ல நல்ல ஸ்டோரி தான்யா சிவா. உண்மையிலே சொல்றேன். நீ அண்ணாத்த படம் பார்த்து அண்ணாத்த படம் முடிச்சு வந்து புதுசா ஒரு அவதாரம் எடுக்க போறான். அண்ணாத்த படத்துக்கு அப்புறம் அப்படின்னு நெனச்சான். ஆனா அந்த படம் ரஜினிய முடிச்சுட்டேன். ஓகே. இந்த படம் சூர்யாவ பயங்கரமா ஒரு ஹைப் ஏத்த போற அப்படின்னு நெனச்சு நாங்கலாம் ஒரு அவதாரம் எடுக்க போறோம்னு நெனச்சோம். ஆனா இங்க வந்து பார்த்தா, என்னய்யா பண்ணி வச்சிருக்க? நாங்கலாம் புது புது அவதாரமா எடுக்குறாங்கய்யா படத்த பார்த்து வந்துட்டு. படத்த பார்த்துட்டு வந்துட்டு, படம் எப்படி வெறித்தனமா அந்த வெறி கொண்டு எல்லாம் ஃபைட் பண்றானுங்களோ, அதே மாரி படம் முடிஞ்சு வர்றவனுங்கலாம் வெறித்தனமா ஒரு கோவத்தோட வரானுங்க வெளிய. அது நீங்க நெறைய ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. பப்ளிக் ரிவ்யூன்னு. அந்த ரிவ்யூலாம் பார்த்தீங்கன்னா, வெறித்தனமா வந்துட்டு அவனுங்கலாம் வந்துட்டு கோவமா வரானுங்க. நான் படம் பார்த்த எஃபெக்ட் தான் இப்படி இருக்கு அப்படின்னு நெனச்சு ஃபர்ஸ்ட்டு நெனச்சேன். பார்த்தா படத் படம் பார்த்த அந்த என்னடா படம் எடுத்து வச்சிருக்கானுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வெறியில வந்திருக்கானுங்க. ஆனா உண்மையிலேயே சொல்லணும்னா, படம் வந்துட்டு ஒரு நல்ல படம் தான். புதுசா ஒரு முயற்சி பண்ணியிருக்காரு. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஹாலிவுட் சாரி நம்ம ஹாலிவுட்ல புதுசா ஒரு முயற்சி பண்றாங்கன்னா, அத வந்துட்டு வரவேறுங்க. முடிஞ்சா வரவேற்போம். அப்படி இல்லன்னா வந்துட்டு பிடிக்கலன்னு சொல்லிட்டு போவோம். பிடிச்சா பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க, பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லுங்க. ஆனா வன்மத்த மட்டும் கக்காதீங்க. இன்னைக்கு சில அரசியல் கட்சிலாம் சூர்யா இப்படி பேசுனதுக்கு தான் சூர்யா ஒய்ஃபும் இப்படி பேசுனதுக்கு தான் சூர்யாவானால இன்னும் ஜெயிக்க முடியல அப்படின்னு சொல்லி சில பேர் வன்மத்த கக்குறாங்க. சில பேர் என்னடான்னா, படம் வந்துட்டு ஆவரேஜ் ஃபிலிம் தான். ஆவரேஜ் ஃபிலிம்ல சூர்யா மீது பயங்கரமா வன்மத்த கக்குறாங்க. வேற மாரிலாம் வன்மத்த கக்குறாங்க. படம் ஒருத்தன்கிட்ட நான் என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டேன். "படம் எப்புட்றா இருக்கு? பாத்தியா தியேட்டர்ல போயி?" அப்படின்னு நான் கேட்டேன். ஃபர்ஸ்ட் நாளு ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு வந்தான். நான் கேட்டு வந்தோனே அவன் என்ன சொல்றான்னா, "இதுக்கு சுறாவே பரவால்ல" அப்படிங்கிறான். சரி இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட கேட்டேன். அவன் கூடவே போயிருந்த இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட கேட்டேன். "படம் நல்லா இருக்கு மச்சான். சூப்பரா இருக்கு. கார்த்தி செம்மையா நடிச்சிருக்காரு" அப்படிங்கிறான். இதெல்லாம் வந்துட்டு வன்மம் தான். புரியுதா? இதெல்லாம் வந்து வன்மம் தான். படம் பிடிச்சிருக்குன்னா பிடிக்கலன்னு சொல்லு.
பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்குன்னு சொல்லு, பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லு. ஸோ இதுதான். ஆனா இது வந்து வன்மத்த கக்கக்கூடாதுல்ல. நீங்க சூர்யா ஃபேன்ஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப பாவமா இருக்கிறாங்க. ஏன்னா பயங்கரமா அவங்கலாம் இந்த படத்துக்காண்டி வெயிட் பண்ணாங்க. சூர்யா ஃபேன்ஸ் மட்டும் இல்ல, நம்ம தமிழ் சினிமாவ ரசிக்கிற எல்லாருமே வந்துட்டு இந்த படம் வந்துட்டு பயங்கரமா தமிழ் சினிமால ஒரு ஒரு ஹைப் ஏத்த போது. தமிழ் சினிமாவ அடுத்த ஸ்டேஜ்க்கு கொண்டு போப்போது. ஏன்னா இன்னைக்கு வந்துட்டு தெலுங்குலயும் சரி, கன்னடாலயும் சரி, நம்ம ஹிந்திலயும் சரி, இங்கிட்டு வந்துட்டு நம்ம சுத்தி உள்ள ஸ்டேட்லலாம் வந்துட்டு பயங்கரமா படம் ஒவ்வொருத்தனும் வந்துட்டு 1000 கோடி அப்படி கடந்து போயிட்டு இருக்கிறான். ஆனா நம்ம வந்துட்டு இன்னும் கொஞ்சம் முக்கிக்கிட்டு தான் இருக்கிறோம். ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். கண்டிப்பா ஒரு நாள் வந்துரும்னு நெனைக்கிறேன். சூர்யான்னா, நீங்க பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அதுல எந்த தப்புமே இல்ல. கண்டிப்பா நீங்க முயற்சி பண்ணுங்க. இனி வரும் படத்துலலாம் நீங்க செம்மையா வந்துட்டு உங்க லைஃப் அதாவது உங்க சக்சஸ் வந்து மாறும்னு எனக்கு தோணுது. ஏன்னா, நீங்க எப்போதுமே உங்க பெஸ்ட்ட தான் குடுக்குறீங்க. அது மக்களுக்கு சரியான சரியான முறையில போய் சேர மாட்டுது. ஏன்னா, நீங்க சூஸ் பண்ற கதையா இருக்கலாம். இல்லன்னு அது வந்துட்டு நம்ம பிசினஸ் அது சினிமாங்கிற ஒரு பிசினஸ் தான். அதுல லாஸும் ஏற்படலாம், சக்சஸும் ஏற்படலாம். ஸோ, அதுக்கெல்லாம் நீங்க ஃபீல் பண்ண மாட்டீங்கன்னு தெரியும். நாங்க தான் காச குடுத்து செலவு பண்ணி போய் ஃபீல் பண்ணிட்டு வர்றோம். இது சூர்யா அண்ணன சொல்லல. அண்ணன் டைரக்டர் அண்ணன் சிவா அண்ணா. அந்த சிவா அண்ணா கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட்டா நான் கேட்டுக்கிறேன். விவேகன்னு ஒரு படம் எடுத்தீங்க. படம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனா ஏன் ஓடலன்னு தெரியல. அது அஜித் ஃபேன்ஸ்லாம் ரொம்ப கோவப்படுவாங்க. அடுத்து அண்ணாத்த படம் எடுத்தாரு. அதுவும் படம் நல்லா தான் இருந்துச்சு. அந்த படமும் ஏன் ஓடலன்னு தெரியல. அடுத்து நம்ம இப்ப சூர்யா வச்சு ஒரு படம் எடுத்தாரு. இப்ப நான் பேசிட்டு இருக்க படம் தான் அது. படம் நல்லா தான் இருக்குது. ஏன் மக்களுக்கு பிடிக்கலன்னு தெரியல. ஏண்ணே, எனக்கு ஒண்ணும் புரியலண்ணே. சொந்த காசுல எல்லாம் சூனியம் வச்சுக்கிறாய்ங்க அப்புட்ன்னு பொலம்புறாய்ங்கண்ணே இங்க நெறைய பேரு. கண்டிப்பா நான் கழுவி ஊத்தக்கூடாதுன்னு தான் இந்த படத்துக்கு இந்த படத்தோட ரிவ்யூ நான் பாசிட்டிவ் ரிவ்யூ தான் குடுக்கணும் அப்படின்னு நெனச்சு தான் நான் இந்த வீடியோவே நான் போட்டேன். கண்டிப்பா வந்துட்டு பாசிட்டிவ் ரிவ்யூ தான். சூர்யா அண்ணனுக்காண்டி நான் பாசிட்டிவ் ரிவ்யூ குடுப்பேன். ஆனா மத்தபடி வந்துட்டு நெறையா பேரு இங்க கேரக்டர் ஆர்டிஸ்ட்டு அந்த கூட்டத்துல அவ்வளோ பேர் நடிச்சிருக்காங்க இந்த படத்துல. ஸோ அவங்களோட உழைப்புலாம் எங்கேயோ எனக்கு வந்துட்டு வீணடிக்கப்பட்டுருச்சோ! அதாவது நம்ம மதிப்பு குறைஞ்சிருச்சோ! எங்கோ ஒரு இடத்துல மைனஸ் ஆயிருச்சோ! அப்படின்னு தோணுது. தேவையில்லாம செலவு பண்ணிட்டாங்களோ இந்த படத்துக்கு, அவங்களோட உழைப்பெல்லாம் அப்படின்னு எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆகுதுண்ணே சிவாண்ணே. நீ பயங்கரமான ஒரு டைரக்டர்ன்னு எனக்கு தெரியும்ண்ணே. ஏன்னா நம்ம அஜித்த வச்சே நீ 2 படம், 3 படம் சக்சஸ் குடுத்துருக்க. ஆ அதுக்கு முன்னாடி சிறுத்தை சிவான்னு உனக்கு பேரு கிடைச்சுச்சு. பயங்கரமா நீ வந்துட்டு அந்த படத்தையும் எடுத்த. ஆ இப்போ என்னாச்சுன்னு உனக்கு தெரியல. ஆனா பயங்கரமா வந்துட்டு அ சிவா அண்ணனையும் ட்ரோல் பண்றாங்க. சூர்யாவும் ட்ரோல் பண்றாங்க. சிவா அண்ணா நீங்க பயங்கரமா இதுக்கு முன்னாடி பேசியிருந்தீங்க. படம் பயங்கரமா இருக்குன்னு. ஆ இப்ப என்னாச்சுன்னு தெரியல. படம் எனக்கு வந்துட்டு ஓகே தானா. எனக்கு ஆவரேஜ் ஃபிலிமு. நான் வந்துட்டு நெகட்டிவ் ரிவ்யூ தான் பார்த்துட்டு போனேன். ஏன்னா ரிவ்யூன்னு பார்த்தேன். கங்குவா படம் ரிவ்யூன்னு எடுத்தாவே நெகட்டிவ் ரிவ்யூ தான் வருது. நான் நெறைய பேர் இங்க நெகட்டிவ் ரிவ்யூ தான் பார்த்துட்டு போறாங்க. ஸோ நான் வந்து நெகட்டிவ் ரிவ்யூ பண்ணணும் அப்படிங்கிறக்காண்டி நான் வரல இந்த வீடியோ அப்லோட் பண்ணல. வீடியோ நான் ஷேர் பண்ணல. என்னன்னா அதுக்கு நம்ம உண்மைய சொல்லாம இருக்க முடியாதுல்ல. மக்கள் இடத்துல இருந்தே நம்ம கொஞ்சம் பேசணும்ல. அதனால தான். இந்த ஹீரோனின்னு ஒருத்தவங்க வந்திருந்தாங்க இந்த படத்துல. ஹீரோனி அம்மா தாயே! நீ கிளாமரா நடிச்சதெல்லாம் சரிதான். உன்னோட தமிழ் கூட கொஞ்சம் ஒரு மாதிரியா பேசுன. சரி ஓகே தான். ஆ ஆனா அந்த எப்படி நான் எப்படி சொல்றது? உனக்கு இந்த படத்துல என்ன முக்கியமான ரோல் இருக்குன்னு நீ இந்த படத்த வந்துட்டு உள்ள இன்வால்வ் ஆன? சாரிங்க. ஏன்னா பார்ட் 2 வருது. அந்த பார்ட் 2ல உங்களுக்கு எதனா ஒரு முக்கியமான ஒரு ரோல் குடுக்கலாம். நான் தான் கொஞ்சம் வாய் விட்டுட்டேன் போல. அடுத்து நம்ம யோகி பாபு. அந்த யோகி பாபுட்ட டயலாக்கே குடுக்க தேவையில்லங்க. அவர நீங்க டயலாக் அவருக்கு எழுதாம 4 பஞ்ச போட்டு விடியான்னா, அவரே நல்ல பஞ்சா போட்டு விட்டுருப்பாருங்க. அவர நீங்க சரியா யூஸ் பண்ணலன்னு தான் நான் நெனைக்கிறேன். யோகி பாபு நீங்களும் இன்னும் கொஞ்சம் நல்லா இது பண்ணியிருக்கலாம் தான் தோணுது. நீங்க 2 பஞ்ச வாங்கி கட்டி நீங்க இந்த படத்துக்காண்டி உங்களால முடிஞ்ச 2 பஞ்ச நம்மள போட்டு சிரிக்க வச்சிருக்கலாம். அடுத்து நம்ம சூர்யா அண்ணா பெர்ஃபார்மன்ஸ் அந்த ஹேர் ஸ்டைலு எல்லாமே ஓகே தாங்க. பட் எப்படிங்க ஏத்துக்குவாங்க ஆடியன்ஸு? நீங்க சொல்லுங்க. இங்க தமிழ் சினிமாவுல இப்போ ரீசென்ட்டா ரிலீஸ் ஆன வாழை, போகும் இடம் வெகு தூரம் இல்லை, நம்ம அமரன் மூவி இந்த மாரி எது இந்த மாரி சில மூவிலாம் கொஞ்சம் இதோட ஒத்துப்போகுது. நம்ம நம்ம இண்டஸ்ட்ரியோட நம்ம இதோட ஒத்துப்போகுது. நீங்க அப்படி இப்போ கொஞ்சம் இந்த மாரி படம் எடுக்குறீங்க. எந்த மாரி படம்னா, நம்ம கங்குவா மாரி ஒரு படம் எடுக்குறீங்க அப்படின்னா, கோவால காட்டுறீங்க. ஓகே. எனக்கு என்னமோ அந்த சைடு போயிட்டீங்க. தமிழ் ஆடியன்ஸ கவர் பண்ணாம அந்த சைடு போயிட்டீங்க. ஓகே. இது எல்லா ஸ்டேட்லயும் ரிலீஸ் ஆகுது. உலகம் முழுசா ரிலீஸ் ஆகுது. நீங்க அதனால வந்துட்டு அந்த மாரி எடுத்துருக்கலாம், வச்சிருக்கலாம். இருந்தாலும் தமிழ் ஆடியன்ஸா நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். இப்போ நான் நடுவுல ஒண்ணு சொன்னேன். நான் அது பாதியிலேயே கட் பண்ணிட்டு வேற எதுக்கு சூர்யா ஆக்டிங்க்கு வந்துட்டேன். அது என்னன்னா கேரக்டர். சூர்யா தவிர இந்த படத்துல வந்துட்டு யாருமே மெயினா எங்களுக்கு தெரியலங்க. கேரக்டர் நீங்க தெரிஞ்ச முகமா சூஸ் பண்ணியிருக்கலாங்க. நம்ம இந்த படம் இருக்குதுல்லங்க. அது என்ன படம்? சாரிங்க. அந்த படத்த நான் கிண்டல் பண்றேன்னு நெனச்சுக்குவாங்க சில பேர். நம்ம ஸ்பீச்சே இப்படிதான் இருக்கும். நம்ம பாகுபலி, பிரபாஸ் நடிச்ச படம். அந்த படத்துல எல்லாருமே தெரிஞ்ச முகம் தான். அது அவங்க வந்துட்டு பல லாங்குவேஜ்ல நடிச்சிருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்துட்டு அவங்க சின்ன சின்ன ஆக்ஷன் தான் குடுப்பாங்க. அந்த படத்துல நம்ம எல்லாருமே அந்த கேரக்டர் மொதற்கொண்டு நமக்கு ஞாபகம் இருக்கும். அந்த படத்துல. இப்படி வந்துட்டு அந்த படத்துல எல்லா கேரக்டரும் ஸ்ட்ராங்கான ஒரு ரீசனா இருக்கும். அவங்க எல்லா கேரக்டருமே ஒரு நல்ல ஒரு இது குடுத்துருப்பாங்க. இன்ன வரைக்கும் நம்ம அந்த கேரக்டர் நமக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா கங்குவா படமும் அந்த மாரி ஒரு 100 ஆண்டுகளுக்கு அதாவது 100 நூற்றாண்டுகளுக்கு முன்பு வர உடனே அது கேரக்டர்ல கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் நான் சொல்றேன். ஓகே. நீங்க தூய தமிழ்ல வந்துட்டு பேர் வச்சீங்க. எல்லாம் பண்ணீங்க வச்சீங்க. ஆ தெரிஞ்ச முகங்களா இல்ல.
ஏன்னா ஆல்ரெடி மூஞ்சில கலர் பூசிக்கிட்டு, அப்படி பூசிக்கிட்டு, இப்படி பூசி தானுங்க நட்டி சார் வந்தாருன்னு சொன்னாங்க. அது கண்டிப்பா நட்டி சாரா என் ஃப்ரெண்டு தான் சொன்னான். நான் அதுவரை கன்ஃபார்ம் பண்ணல இன்னும். நட்டி சார் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அந்த 100 பேத்த கொன்னு கைய கொண்டு எடுத்து 100 பேத்து கைய கொண்டு அந்த அவனுங்கள்ட்ட கொண்டு குடுப்பான். அந்த வெள்ளைக்காரன்ட்ட கொண்டு குடுப்பான். அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி வரும். அது நட்டி சார்ன்னு எனக்கு தெரியவே ரொம்ப நேரம் ஆச்சு. நட்டி சார் எங்கேயாச்சும் உங்க மூஞ்சிய கொஞ்சம் தெளிவா காட்ட நீங்க நெனச்சிருக்கலாம். எனக்கு நட்டி சார்ன்னு தெரிஞ்சு எனக்கு புரிஞ்சு லேட் ஆச்சு. அப்படி ஒரு சில முகங்கள்லாம் இங்க உள்ள இருந்திருக்கலாம். எனக்கு கண்டிப்பா வந்துட்டு சூர்யா சாரு அந்த சின்ன பையனுக்கு கொஞ்சம் மெயினான ரோல் குடுக்கவும், அவன் கொஞ்சம் மைண்ட்ல நிக்கிறான். மத்தபடி எதுவுமே எனக்கு வந்து ஸ்ட்ராங்கான கேரக்டரா அமைஞ்சதா எனக்கு ஒண்ணும் தெரியலங்க. படத்தோட மெயினான வீக்னா இதுவும் நான் சொல்லுவேன். அப்புறம் ஸ்டோரி இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு எனக்கு பர்சனலா தோணுச்சு. நீ என்னடா ஸ்டோரிய பத்தி பேசுற? நீ என்ன பெரிய ரைட்டரா? நீ எத்தன படம்டா எடுத்திருக்க? நீலாம் மைக் கிடைச்சா பேச ஆரம்பிச்சுவல்ல ஒரு படத்த பத்தி அப்படின்னு சொல்லி நீங்கலாம் நெனைக்கலாம். என்னோட வியூல இருந்து தான் சொல்ல முடியும். நான் பெரிய ஸ்டோரி ரைட்டரா? பெரிய இதுவா? அப்படின்னு எனக்கும் தெரியாது. நம்ம நார்மலா ரிவ்யூ பண்ற மாரி ரிவ்யூ பண்ணிட்டு போயிருவோம். ஏன் ஏன்டா தைரியமான ஆள் தானே பேச அப்படின்னு நீங்க சொல்லலாம். எனக்கு சிரிப்பு தாங்க வருது. இதெல்லாம் யார் கேட்பாங்கன்னா, சூர்யா ஃபேன்ஸ் கேட்பாங்க. சில பேர் வந்துட்டு இந்த படத்தோட ஃபேன்ஸ் இருப்பாங்க. அவங்கலாம் வந்துட்டு நெனைக்கலாம். எனக்கு பயங்கரமா சிரிப்பு தான் வருது. ஒரு 10 நிமிஷம் கூட இந்த படத்த பார்த்துட்டு நான் சிரிச்சேன். ஏன்டா 10 நிமிஷம் இந்த படத்த பார்த்துட்டு சிரிச்சேன் அப்படின்னா, உள்ள அவ்வளோ கவுண்டர். படம் சீரியஸா போயிட்டு இருக்குது. உள்ள வந்து அவ்வளோ கவுண்டர் குடுக்குறானுங்க. படம் ஐய்யய்யோ! சூர்யா வச்சு அங்க படம் பார்த்துட்டு வெளிய வந்தா தான் ரிவ்யூ கழுவி கழுவி ஊத்துறானுங்கன்னா, உள்ளயே கவுண்டர் குடுக்குறானுங்க. இது உள்ள பல கூட்டம் என்ன சொன்னா, கடவுளே அஜித். அத விடவே மாட்டீங்களாடா? அடுத்து வந்துட்டு நம்ம சிஎம் வந்துட்டாரு. முதல்வரே விஜய். அது போட்டு நான் நசுக்குறானுங்க. எங்க போனாலும் கடவுளே அஜித்த. ஏன்டா சூர்யா பென்ஸ்லாம் பாவம்டா. நீங்கலாம் இருக்கிறீங்களா இல்லையாடா? நான் ஒரு தியேட்டருக்கு போனேன் சென்னையில. ஸோ அங்க சூர்யா பென்ஸ் கொஞ்சம் கம்மின்னு நெனைக்கிறேன். படம் வந்துட்டு இதுதாங்க. இப்ப நம்ம படத்துக்குள்ள வருவோம். படத்துல இன்னும் கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் பெஸ்ட்டா பண்ணியிருக்கலாம் தான் எனக்கு ஓவராலா தோணுது. ஏன்னா, நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, படம் வந்து நம்ம எந்த அளவுக்கு எதிர்பார்த்து போறோமோ, அந்த அளவுக்கு வந்துட்டு எல்லா ஒர்க்குமே கரெக்ட்டா தான் இருக்கு. என்ன ஒண்ணுன்னா, நம்மளால வந்து சில விஷயங்கள் வந்துட்டு, "என்னடா இப்படியே போகுது? எவ்வளோ நேரம் தான்டா இப்படியே போகும்?" அப்படிங்கிற ஒரு சலிப்பு அடைஞ்சிருது. சூர்யா வந்துட்டு இன்டர்வலுக்கு அப்புறம் அந்த பையனுக்கும் சூர்யா வந்து சமாதானப்படுத்தணும் அந்த பையன வந்து. நான் வந்து நல்லவன் தான். என்ன நம்புடா. என் கையில தான் உன் கையில தான் என் உயிர் போகும்." அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கு குடுத்திருப்பான். அத வந்து நம்பி வந்துட்டு அந்த பையன் வந்து அவன் கூட போவான். போயிட்டு வந்துட்டு ஒரு பிரச்சனைனால அந்த மக்கள் எல்லாம் வந்துட்டு, "இவன் வந்து துரோகம் பண்ணவனோட பையன். இந்த பையன் வந்துட்டு இங்க இருக்கக்கூடாது. கொல்லணும்." அப்படின்னு சொல்லி சொல்லுவாய்ங்க. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல முடிவு பண்ணிருவானுங்க. ஒரு காட்டுக்குள்ள அனுப்பணும். ஒரு ஒரு பயங்கரமான ஒரு காடு. அந்த அந்த அவங்க இருக்கிற இடத்துல. அந்த காட்டுக்குள்ள அனுப்பிச்சுட்டு, அவன் 4 நாள் உயிரோட வந்துட்டான்னா, அவன விட்டுறலாம் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. சூர்யாவும் தலைவன். "நானும் அவன் கூட போறேன்." அப்படின்னு சொல்லி போவான். ஊர் மக்கள்லாம் ஆச்சரியப்படுவாங்க. அப்புறம் அங்க போயிருவான் சூர்யாவும். சூர்யா போனப்புறம் அந்த பாட்டெல்லாம் ஒரு சீன் வரும். ஏன்டா அந்த பாட்ட இப்படி பாட்டு நல்லாதான்யா இருக்கு ஐயா டிஎஸ்பி. அந்த பாட்டுல ஏன்டா இப்படி கொலை பண்ணி வச்சிருக்கீங்க? அது நமக்கு கனெக்டே ஆவலங்க எமோஷனலா. அது சூர்யா வந்துட்டு அந்த பையன வந்துட்டு அந்த பையனுக்கு ஏத்த மாரி வந்துட்டு மாறுவாரு. அந்த பையன எப்படின்னா சமாதானப்படுத்தணும் அப்டின்ட்டு. ஆனா நமக்கு அந்த பையனோட ஆக்டிங் அந்த ஃபிளாஷ்பேக்ல வரதெல்லாம் நம்மளால கொஞ்சம் ஏத்துக்க முடியலன்னு தான் சொல்லணும். அவன் என்ன சொல்லிக் குடுத்தாங்களோ அதான் நடிச்சிருக்கான். பட் அவன குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவன ஏத்துக்க முடியலன்னா, அப்ப இங்க பயங்கரமா இருக்கான். ஃபிளாஷ்பேக்ல வரதோட. அதனால வந்துட்டு இங்க இன்னும் கொஞ்சம் எதிர்பார்த்தேன் அந்த பையன்கிட்டயும். அந்த பையனும் கொஞ்சம் இது பண்ணான். அவ்வளவா ட்விஸ்ட்லாம் படத்துல இல்லங்க. லாஸ்ட்ல கார்த்திக் சார் வருவாரு. நம்ம பிளே பாய் கார்த்திக். இந்த படத்துலயும் ஒரு பிளே பாய் ஒரு ரோல் பண்ணியிருக்காருன்னு நெனைக்கிறேன். லாஸ்ட்ல வருவாரு. மேபி செகண்ட் ஹாஃப்ல அந்த இத காட்டலாம். அந்த பிளே பாயா வருவாரு அவரு. அந்த பிளே பாய் சீனும் வந்துட்டு பயங்கரமா இருந்துச்சு அந்த ப்ளே பாய் சீன் தான் நான் சொல்லணும். ஆ நம்ம ஒரு எதிர்பார்த்திருக்க மாட்டோம். ஏதோ வயசு பொண்ணு இது பண்ணி பார்த்தா, அந்த வில்லன்களோட ஒய்ஃபே அது அவங்க அண்ணன் தான். அண்ணனோட ஒய்ஃபையும் அவன் இது பண்ண ஆரம்பிச்சுருவான். ப்ளே பாய்னா கிண்டல் ஒரு மாரி வந்துட்டு பண்ண ஆரம்பிச்சுருவான். அது எப்படி சொல்றதுன்னா, கொஞ்சம் ஒரு மாரி ஆயிடுச்சு. எனக்கு கொஞ்சம் ஷையா ஆயிடுச்சு. அதான் சொல்ல முடியல. ப்ளே பாய் என்ன பண்ணுவாங்களோ, அத பண்ண ஆரம்பிச்சுட்டான் நம்ம தலைவன் கார்த்தி. அப்ப லாஸ்ட் ஸ்டாப்ல வந்தது கொஞ்சம் ஒரு ஹைப்ப ஏத்துவோம் அப்படின்னு நெனைச்சோம். ஆனா கண்டிப்பா நமக்கு ஹைப்லாம் ஏத்தலங்க. நான் ஆல்ரெடி கார்த்தி தான் சொல்லி வச்சிருந்தானுங்க. அதே மாரி கார்த்தி வந்தான். ஏதோ செகண்ட் ஹாப் வேணும் அப்படிங்கிறக்காண்டி கார்த்தி வந்து உள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மத்தபடி வந்துட்டு படத்துல வந்து ஒண்ணுமே இல்லங்க. அந்த சின்ன பையன் அந்த என்ன ஸ்டோரினா, அந்த பையன் அந்த சின்ன பையன் இருக்கான்ல, அந்த சின்ன பையன் வந்துட்டு காப்பாத்தணும். அங்கே பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியும் சூர்யா காப்பாத்திருப்பான். அது காப்பாத்திருப்பானா, காப்பாத்தியிருக்க மாட்டானா அப்படிங்கிறது போயிட்டே இருக்கும். இங்க வந்துட்டு இன்னைக்கு இருக்க காலகட்டத்திலயும் சூர்யா அந்த பையன காப்பாத்தணும். இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில அந்த பையன காப்பாத்திருவான். ஆனா பழைய காலகட்டத்தில அந்த பையன காப்பாத்துனானா, காப்பாத்தலையா? அப்படிங்கிறத ஸ்டார்ட்டிங்ல இருந்து சொல்லிட்டு போவானுங்க. எப்படி வந்துட்டு நடக்குது? அந்த பையன வந்து லாஸ்ட்ல காப்பாத்துனானா, காப்பாத்தலையா? அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க வந்துட்டு இந்த பையன வந்துட்டு காப்பாத்தணுமா, காப்பாத்தலையா? அப்படின்ட்டு இங்கேயும் போயிட்டு இருக்கும். மாத்தி மாத்தி காட்டுவானுங்க. டக்குனு இங்க வந்துட்டு இந்த பையன காப்பாத்திருவான். காப்பாத்துனோம்னா, அங்க வந்துட்டு வில்லன்கள் எல்லாத்தையும் கொன்றுவான். அப்புறம் பார்த்தா, அந்த பெரிய வில்லன் இருக்கான்ல, அவனுக்கு வந்துட்டு ஒரு அதாவது ஒரு அப்பாட்டி. ஆம் சின்ன வீடு. அப்படி நம்ம எப்படி வேணா வச்சுக்கலாம். அந்த சின்ன வீடு வச்சிருந்த ஒரு பையன். ஒரு பொண்ணுக்கு ஒரு பையன் பொறந்திருப்பாங்க. அந்த பையன் தான் நம்ம கார்த்தி லாஸ்ட்ல வராரு. கார்த்தி வந்துட்டு ஏதோ வேணும்னே கொண்டு வந்து செகண்ட் ஹாஃப் வந்துட்டு எடுக்கணும், காட்டணும். ஒரு ஐபி வேணும் அப்படிங்கிறதுக்காண்டி கொண்டு வந்த மாரி இருக்கு. ஸோ படத்துல வேற எதுவும் இல்ல. தலைவன் சூர்யாக்காண்டி படம் பார்க்க போலாம். சூர்யா நடிப்பு புடிச்சவங்க படம் பார்க்க போலாம். சூர்யா ரொமான்ஸ் பண்ணா எல்லாத்துக்கும் பிடிக்கும். சூர்யா வந்துட்டு ஒரு கோவமா பயங்கரமா நடிச்சிருக்காரு. ஸோ இதுவுமே எல்லாத்துக்குமே பிடிக்கும். ஒரு நெருப்பு மாரி நடிச்சிருக்காரு. நெருப்பு மாரி மியூசிக் இருக்கு. அது கொஞ்சம் பொறுப்பா போட்டிருந்தா கொஞ்சம் எல்லாத்துக்குமே நல்லா இருந்திருக்கும்.
அதுதான் இங்க எல்லாருமே நெறைய பேர் வேண்டி வேண்டி கேட்டுக்கிறாங்க. இப்போ நம்ம சிறுத்தை சிவானே வருது. அவரே அவர் பேர வந்துட்டு சிவான்னு போட ஆரம்பிச்சுட்டாரு. கதை, திரைக்கதை, இயக்கம், வசனம் சிவான்னு போட ஆரம்பிச்சுட்டாரு. நம்ம சிறுத்தை சிவாங்கிறத விடக்கூடாது. சிறுத்தை மாரி ஒரு படத்த நம்ம பார்த்துருக்கோமாங்கன்னா, அப்படின்னு நமக்கு ஒரு இது உள்ள இருக்கு. நம்ம கார்த்திக் அண்ணன் நடிச்சது. அந்த சிறுத்தை சிவா என்ன சொல்லியிருக்காருன்னா, தியேட்டர் உரிமையாளர்கள்ட்ட நீங்க ஒரு 2 பாயிண்ட் வந்துட்டு சவுண்ட் வந்து கம்மி பண்ணுங்க. கங்குவா படத்துக்கு. கம்மி பண்ணி வந்துட்டு ஓட்டுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை ஒண்ணு விட்டுருக்கதா நானும் சோசியல் மீடியால பார்த்தேன். ஆ அதுதான். படத்துல தான் காதுல ரத்தம் வருதுன்னு நெறைய பேர் கதறானுங்க. இன்னமும் அந்த கதறல் சத்தம் எனக்குமே லைட்டா கேட்குது. அது வேற யாரும் கதறல. நான் தான் கொஞ்சம் கதறிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பா எல்லாரும் தியேட்டர்ல போய் படத்த பாருங்க. ஒருத்தவங்களுக்கு பிடிக்கலாம், ஒருத்தவங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். மத்தவங்க சொல்றதுக்காண்டி உங்களுக்கு ஒரு தாட்ஸ் இருக்கும் படம் அப்படின்ட்டு. இந்த படத்த வந்து மத்த ஹாலிவுட்லயோ வேற எதுல ரிலீஸ் ஆயிருந்தா கண்டிப்பா நம்ம வியந்து பார்த்துருப்போம். என்னன்னா நான் இந்த படத்தோட சில மைனஸ் இருக்கு. பிளஸ் இருக்கு. ஸோ நீங்க படத்தோட நெகட்டிவ் கமெண்ட் எந்த படத்துக்குமே அதிகமா பார்க்காதீங்க. மேக்ஸிமம் படத்த போய் தியேட்டர்ல பார்த்தப்புறம் நீங்க ஒரு முடிவுக்கு வாங்க. படம் நல்லா இருக்கா, நல்லா இல்லையான்னு. படம் பார்க்காமயே நம்ம ரிவ்யூ பார்த்தோம்னா, படம் பார்க்குற மூடே கெடுத்து விட்டுருவானுங்க. படம் நல்லா இல்லன்னு போய் படத்துல போய் உட்கார்ந்தோம்னா, அந்த படத்த நமக்குமே கழுவி ஊத்தணும்னு தான் தோணும். படம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னா, நமக்கு ஒரு சில இடத்துல வந்துட்டு இங்க என்னடா படம் இந்த இடத்துல இவ்வளோ மொக்கையா இருக்கு அப்படின்னு சொன்னாலும், பரவால்ல அந்த படத்த ஏத்துக்கிற மாரி தான் நம்ம மைண்டுக்கு வந்துரும். ஸோ அதனால ரிவ்யூ நம்பாதீங்க. நீங்க தியேட்டர்ல பார்த்து படத்த என்ஜாய் பண்ணுங்க. படம் வேற லெவலா இருக்கு அப்படின்னு சொல்லணும்னு ஆசை தான். படம் ஆவரேஜ் படம் தான். தியேட்டர்ல பாருங்க. ஒருத்தவங்களுக்கு அது வேற லெவலா தெரியலாம். சூர்யா அண்ணா நடிப்புக்காண்டி சூர்யா அண்ணனுக்கு ஒரு பாராட்ட தெரிவிச்சுக்கிறேன். நம்ம சேனல் சார்பாக. பாய் பாய் டாட்டா. இது நம்ம யூடியூப் சேனல் ட்ரோல் பாக்ஸு. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெறையா பேசுவோம். இப்போ பாய் பாய் டாட்டா.